ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லோகோ எடிட் எந்த ஆப்லனாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நான் வந்து CapCutல எடிட் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. I'ma stack bricks up, build what I want to. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து ஒரு லோகோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த லோகோஸ் எல்லாமே PNG ஃபைலில் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுத்துருப்பேன். யூடியூப், ஃபேஸ்புக், டிஸ்கார்ட்லேருந்து எல்லா லோகோஸும் நான் கொடுத்துருப்பேன். மெயினான லோகோஸ் எதுவோ அது எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஓவர்லே பேக் வீடியோன்னு பேக்ரவுண்ட் வீடியோ ஒன்று இருக்கும். ஓவர்லேன்னு சொல்லிட்டு ஒரு 5 வீடியோ கொடுத்துருப்பேன். அதுவும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணாலே டேரெக்டாக டவுன்லோட் தான் போகும். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் PNG மட்டும் நீங்களே ரெடி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். யூடியூப் லோகோ வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். மேக்ஸிமம் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து அந்த லோகோ வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஆட் பண்ணதுக்கப்புறமா கீழே ஓவர்லேன்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் ஓவர்லே கொடுங்க. இப்போ வந்து டெக்ஸ்ட் PNG பிக்சரை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஏற்கனவே நான் வந்து PNG ஃபைலாக நான் வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் வந்து உங்கள் எடிட்டிங் ஆப்லேயே பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சு டெக்ஸ்ட்டு கொடுத்து அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க PNG ஃபைலாக. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி, வீடியோவில் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே வந்து கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா பேசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டும். பொசிஷன், ஸ்கேல், ரொட்டேஷன் இந்த மாதிரி காட்டும். எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா மேலே லெஃப்ட் அண்ட் ரைட் நகரும். ஒய் ஆக்சிஸ்னா அப் அண்ட் டவுன் வந்து மூவ் ஆகும் உங்களுக்கு. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை தான் நம்ம இதுக்கப்புறம் நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறோம். பேக் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த யூடியூப் இருக்குது பார்த்தீங்களா லோகோ, இதை வந்து உங்கள் 2 ஃபிங்கர்ஸை வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி சும்மா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ 3 கீ ஃப்ரேம் வைக்க போகிறோம். ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், கொஞ்சம் தள்ளி ஒரு கீ ஃப்ரேம், இன்னும் கொஞ்சம் தள்ளி ஒரு கீ ஃப்ரேம், மொத்தம் 3 கீ ஃப்ரேம் வச்சுக்கணும். கீ ஃப்ரேம்னா மேலே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கீ ஃப்ரேம். இதை வந்து நீங்கள் டச் பண்ணிட்டு வரணும். 3 கீ ஃப்ரேம் வச்சதுக்கப்புறம் ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமுக்கு போங்க. அது அந்த கோடு பார்த்தீங்களா, ஒயிட் கலர் கோடு, அது வந்து அந்த ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் டச் ஆகிட்டு இருக்கணும். இப்போ வந்து கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா பேசிக் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் ஆப்ஷன் கொடுத்து இந்த மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா லோகோ உங்களுக்கு இந்த மாதிரி மூவ் ஆகும். அதுக்கப்புறம் ரொட்டேஷன் கொடுத்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எம்டி பிளாக் ஸ்க்ரீனில் உங்கள் ஃபிங்கரை வச்சு லைட்டை டச் பண்ணி கொஞ்சமாக மூவ் பண்ணுங்கள். செகண்ட் கீ ஃப்ரேமுக்கு வாங்க. அது வந்து அந்த லைன், ஒயிட் லைன் வந்து டச் ஆகிட்டு இருக்கணும், அந்த ஒயிட் லைன். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே கொஞ்சமாக மூவ் பண்ணுங்கள். ரைட் சைடில் மூவ் பண்ணிங்கன்னா மேலே உங்களுக்கு லோகோ வந்து இந்த லாஸ்ட்டில் போயிடும் உங்களுக்கு. இப்போ ரொட்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வீடியோவில் நான் பண்ணுற மாதிரி அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணதுக்கப்புறமா இந்த பிளாக் ஸ்க்ரீனில் உங்கள் ஃபிங்கரை வச்சு அப்படியே லைட்டாக அடுத்த கீ ஃப்ரேமுக்கு வந்து போங்க. அந்த லைன் வந்து டச் ஆகிருக்கணும் 3rd கீ ஃப்ரேமில். பொசிஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களோட லெஃப்ட் சைட் ஃபுல்லாக அப்படியே மூவ் பண்ணிட்டு வாங்க. லோகோ வந்து மூவ் ஆகிறத பார்ப்பீங்க. அதை வந்து ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்துடுங்க. ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்ததுக்கப்புறம் லோகோ உங்களுக்கு சின்னது பண்ணுறதுனாலும் உங்கள் ஸ்க்ரீனில் இந்த ஃபிங்கரை வச்சு கூட சின்னது பண்ணிக்கோங்க. எம்டி பிளாக் ஸ்க்ரீனில் அதே மாதிரி உங்கள் ஃபிங்கரை வச்சு ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமுக்கு செகண்ட் கீ ஃப்ரேமுக்கும் நடுவில் வந்து அந்த லைன் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா கிராஃப் ஆப்ஷன் இருக்குது. அந்த கீ ஃப்ரேம் பக்கத்தில் இருக்கிறது தான் கிராஃப் ஆப்ஷன். இந்த கிராஃபை வந்து டச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஈஸ் அவுட் 1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பிளாக் கலர் ஸ்க்ரீனில் அப்படியே ஃபிங்கரை வச்சு கொஞ்சம் மூவ் பண்ணி செகண்ட் அண்ட் தேர்டுக்கு நடுவில் வந்து அந்த லைனை வச்சு ஈஸ் அவுட் 3 அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் அந்த லைன் வந்து டச் ஆகிற மாதிரியே வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறமா அனிமேஷன் இருக்கும்.
அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன் அனிமேஷன் இன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஜூம் 1 அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இது வந்து 2 செகண்ட்ஸ் வைக்கணும். ஜூம் 1 செலக்ட் பண்ணிட்டு 0.2 செகண்ட்ஸ் வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ வந்து ஓவர்லே ஆப்ஷனை வந்து டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஹவு டு எடிட் நீங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ணது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த ஹவு டு எடிட் டெக்ஸ்ட்டை வந்து ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே கொஞ்சமாக இந்த வரைக்கும் கிட்ட இந்த லோகோ தெரிகிற மாதிரி இருந்தாலே போதும். இந்த அளவுக்கு நீங்கள் டெக்ஸ்ட்டை தள்ளி வச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் இங்கே கீழே பேக் கொடுத்துட்டு இந்த ஓவர்லே ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஹவு டு எடிட் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணிட்டு கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மாஸ்க் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஹரிசாண்டல் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் நான் காட்டுற மாதிரியே அப்படியே பண்ணுங்க. இதை அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து வச்சிருங்க. கீழே டிக் மார்க் இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஓவர்லேயை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கீ ஃப்ரேம் கொடுக்கணும். ஸ்டார்டிங் வந்து எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே வந்து கீ ஃப்ரேம் ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துருங்க. அப்படியே கொஞ்சமாக தள்ளி வச்சு இன்னொரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா கீழே வந்து கொஞ்சம் ஸ்வைப் பண்ணி மாஸ்க் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபிங்கர்லேயே நீங்கள் வந்து நவுத்திட்டு வந்தாலுமே ஓகே தான் லெஃப்ட் சைடு. அப்படி இல்லைன்னா இதுக்குள்ளேயே அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் லெஃப்ட் சைடு இந்த பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது லெஃப்ட் சைடு ஃபுல்லாக நீங்கள் மூவ் பண்ணிட்டு வந்தாலும் ஓகே தான். இது முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, டவுன் சைட் காட்டுற மாதிரி, இதை கிளிக் பண்ணிடுங்க. டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ இந்த 2 கீ ஃப்ரேம்க்கு நடுவில் வச்சு மேலே கிராஃப் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஈஸ் அவுட் 3 வந்து கொடுத்துருங்க. இப்போ இதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது அப்படியே எக்ஸ்போர்ட் ஆகி சேவ் ஆயிடும் உங்களுக்கு. இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக பேக் வந்துட்டு இந்த வீடியோவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஓவர்லே ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஆட் ஓவர்லே கொடுத்து ஓவர்லே வீடியோவை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லைன்னா ஸ்ப்ளைஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு டார்க்கன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். இதை டிக் மார்க் கொடுத்துக்குங்க. இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்து இந்த வீடியோவை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.